இந்த நிகழ்வு நடக்கும்போது நம்ம ஒரு விஷயத்தை கொஞ்சம் அழுத்தமா இங்கே பதிவு செஞ்சோம். ஈரோட்டில் ஒரு சின்ன பகுதியில் இருந்து ஒரு சாதாரண கலைஞராக இருந்தவங்களை கரட்டுப்பாளையம் சிறப்பு ஜிம்னாஸ்டிக் பயிற்சி மையத்தில் பயிற்சி கொடுத்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக தமிழ்நாடு விளையாட்டுத்துறை மாற்றி இருக்கிறது என்ற வார்த்தைக்கான அடையாளம் இதோ. விளையாட்டு வீராங்கனை ஸ்னேகா தன்னுடைய உரையை வழங்குமாறு அன்போடு வருக வருக என அழைக்கிறேன். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிஎம் சார் வணக்கம் சார். உதயண்ணா, என் அன்பு அண்ணா அவர்களுக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடியோவில் எப்படி நாங்கள் இருந்தோம், நாங்கள் இப்போ இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் எப்படி நின்றுருக்கோம் அப்படின்ட்டு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு சூழ்நிலை தாண்டி நாங்கள் இங்கே வந்து நின்றுருக்கோன்னா அது ஒரு பெரிய ஸ்டோரியை பற்றி சொல்லலாம். ஆனால் என்னால் இப்போ ஸ்டோரியெலாம் பெருசாக சொல்ல முடியாது. ஆனால் கடந்து வந்தது நிறைய பாதை இருந்தாலும் அந்த பாதையை கடந்து வர்றதுக்கு சில பேர் எப்படி சொல்கிறதுனா சில பேர் முக்கியமாக இருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு கை கொடுத்து நீ நில்லு, உன்னால் முடியும் அப்படின்ற சொல்லவர். கரட்டுப்பாளையத்தில் நான் 15 வருஷமாக ஜிம்னாஸ்டிக் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் கோபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பிகாம் முடிச்சுட்டு பிகாம் படிச்சுட்டு இருக்கும்போதே சிஎம் ட்ராஃபியில் முதலிடம் பெற்று 1 லட்சம் ரூபாய் நான் பரிசு பெற்றேன். இந்த மேடை எனக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ட்ரீம் தான். இந்த ட்ரீம் அடையிறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய பயிற்றுனர் எஸ்பி தனபாக்கியம் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க இல்லைன்னா இவ்வளோ தூரம் நான் வந்திருக்க முடியாது. ஸோ பொண்ணுங்கன்னா வெளியே வரக்கூடாது அப்படின்ற சொல்லக்கூடிய நிலையில் அப்படி இருந்தோம். என் ஊரில் என்னை படிக்க விடலை. பொண்ணெல்லாம் வெளியே போகக்கூடாது, பொண்ணு வெளியே போனீங்கன்னா அவங்களால சாதிக்க முடியாது. இப்போ எங்கள் ஊர்லலாம் எங்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா எங்கள் கேஸ்டில் வந்துட்டு தொம்ரா காலனின்னு சொல்லுவாங்க. அந்த தொம்ரா காலனியில் கிட்டத்தட்ட ஒரு 800 குடும்பங்கள் வாழ்ந்து வந்துட்டு இருக்குது. அந்த குடும்பத்தில் நாங்கள் எப்படி இது வரைக்கும் வந்தோன்னு ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறேன். 80 வருஷத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிராவிலிருந்து நாங்கள் தொழில் செஞ்சுக்கிட்டே குடிபெயர்ந்தோம். அப்படி குடிபெயர்ந்தப்போ என்னோட தொழில் என்னன்னா பஸ் ஸ்டாண்டில் தெருவில் கயிறில் இப்போ சார் சொன்ன மாதிரி கயிறில் நடக்கிறோம். அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டில் வந்து ட்ரம்ஸ் அடிச்சுட்டு ஆடிட்டு இருப்பாங்க, காசு கேட்குறது அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல நான் போய் காசு கேட்டு நின்றுருக்கேன். நிறைய பேர் அந்த பொண்ணை வந்துட்டு வேற மாதிரி பார்த்து எப்படி சொல்கிறதுனா நான் வந்துட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் காசு கேட்டிருக்கேன். எனக்கு வந்துட்டு பசிக்குது, எனக்கு காசு வேணும் அப்படின்ட்டு போய் கையேந்தி நின்றுருக்கேன். அந்தளவுக்கு இருந்த என்ன இன்னைக்கு இங்கே கொண்டு வந்திருக்குன்னா முதல்ல வந்துட்டு படிப்பு, ஸ்போர்ட்ஸ், ஜிம்னாஸ்டிக்ஸ் தான் முக்கியம். காலேஜ் முடிச்சுட்டு நின்றுட்டு இருந்தப்போ என்ஐசி எக்ஸாம் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கோச் சொல்லியிருந்தாங்க. என்ஐசி எக்ஸாம்ஸ் நேஷ்னல் இன்ஸ்டியூட் சாயில் நான் படிச்சுட்ருக்கேன். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க, அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நான் பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஃபீஸ் 2,25,000 என்னை கட்ட சொன்னாங்க. என்னால் கட்ட முடியல, என்னால் போக முடியாது. எங்கள் அம்மா மட்டும்தான் கூலி வேலைக்கு போவாங்க, அப்பா வேலைக்கு போக மாட்டாங்க. 3 தம்பிங்க வேறு இருக்காங்களே, நான் எப்படி படித்து நான் எப்படி முன்னேறுவேன், நான் போக மாட்டேன், நான் வேலைக்கு போய்க்கிறேன் அப்படின்ட்டு நான் இருந்தேன். ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். அப்போ இருக்கும்போது தான் என்னோட மேம் எஸ்டிஏடி மூலியமாக கேட்டு எனக்கு 2,25,000 தமிழ்நாடு சாம்பியன் ஃபவுண்டேஷன் மூலியமா எனக்கு கொடுத்தாங்க. அந்த பணத்தில் தான் நான் என்ஐசி டிப்ளமா கொல்கட்டாவில் நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன். நான் இப்போ கொல்கட்டாவில் போய் நான் சொன்னேன், இந்த மாதிரி தமிழ்நாடு சாம்பியன் ஃபவுண்டேஷனில் வந்துட்டு எனக்கு ஸ்பான்சர்ஸ் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் எனக்கு கொடுத்துருக்கு. சிஎம் சார் மூலியமா அந்த ஸ்கீம் கொண்டு வரலன்னா நான் அந்தளவுக்கு இருந்திருக்க மாட்டேன்.
உதயண்ணாவும் ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருந்தா அவ்வளோதான், நான் என்னோட லைஃபு திசை மாதிரி போய் வேற இடத்துல நின்றுப்பேன். அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அழுக வந்துச்சு. நான் கீழே உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். மேம் வந்துட்டு நீ அழாது, உன்னோட வெற்றியை நீ வந்துட்டு கடந்து போயிட்டு இருக்கும்போது நீ வந்துட்டு தவிழ்ந்து விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நான் படித்து முடித்த உடனே வந்த உடனே நான் ஒரு கோச்சாக வந்து ஒலிம்பிக் பிளேயர், இன்டர்நேஷ்னல் பிளேயரை நான் கண்டிப்பாக உருவாக்குவேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. முக்கியமாக சிஎம் சாருக்கும் உதயண்ணாவுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, எஸ்டிஐடி அளவுக்கு இந்த அளவுக்கு முன்னேறாமல் இருந்துச்சுன்னா, சாம்பியன் ஃபவுண்டேஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு விளையாட்டு அரங்கம் எங்களுக்கு பெருசாக அமைச்சு கொடுத்துருக்கீங்க. வெளிநாட்டில் பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு அதை விட பெருசாக அமைச்சு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே புதுசு புதுசாக இருக்குது. நான் இனிமேல் அங்கே கோச்சாக போய் அங்கிருந்த என்ன மாதிரி இருக்கிற பசங்களை எல்லாத்தையுமே நான் முன்னேற்றுவேன்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. நான் கண்டிப்பாக ஒரு ஒலிம்பிக் பிளேயர், இன்டர்நேஷ்னல் பிளேயர் நான் கொண்டு வருவேன். ஃபஸ்ட் டைம் நான் உதயண்ணா மீட்டிங்கில் இதே மாதிரி ப்ரோக்ராம் போகும்போது ஃபஸ்ட் டைம் நான் காரில் போனேன். அப்போ ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் செகண்ட் டைம் இந்த ப்ரோக்ராம் வரும்போது கொல்கட்டா நான் படிச்சுட்டு இருக்கும்போது சார் கால் பண்ணி நீங்கள் வந்து ப்ரோக்ராம் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே, மேம் என்னால் வர முடியாது, ட்ரெயின் அப்படின்னு எப்படி வரணும் அப்படின்னு சொன்ன உடனே ஃப்ளைட் புக் பண்ணி ஃபஸ்ட் டைம் நான் ஃப்ளைட்டில் வரும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுன்னு என்னால் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல. அது ரொம்ப வேற மாதிரி சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் வந்தேன். ஃபஸ்ட் டைம் காரில் என்னை ஏற்றிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. என் வீட்டில் அப்பா அம்மா எல்லாருமே பார்த்தாங்க. நான் காரில் ஏறும்போது அவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்கன்னு மேமுக்கு தெரியும். தேங்க்யூ ஸோ மச். சிஎம் சார், உங்களுக்கு கடைசி ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுக்கிறேன் சார். நெக்ஸ்ட் டைம் இப்போ எலெக்ஷன் வரப்போகுது சார். எலெக்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தான் வருவீங்க சார். நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயண்ணா மட்டும்தான் இருக்கணும்னு நான் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன் சார். அது என்னோட சார்பாக இல்லை, எல்லா தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அத்லட்ஸ் எல்லாருமே வந்துட்டு கேட்குறோம். அவங்க சார்பாக நான் கேட்டுக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்து, நான் அப்பா அம்மா என்னால் வர முடியல, அப்பா அம்மா லைவில் வீடியோவில் பார்த்துட்டு இருப்பாங்க. நான் இங்கே வந்து மறுபடியும் அடுத்த நாளைக்கு கொல்கட்டாவில் போகிறேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கும் என்னை இவ்வளோ தூரம் படிக்க வச்சதுக்கு, என்னை நம்பி படிக்க வச்சதுக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.